சே நோ டு கான். நிஜமா அவ்வளோ சூப்பரான கண்டென்ட் யாருமே தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு போடலைன்னு நினைக்கிறேன். நிஜமா நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட் 2 நாள் முன்னாடி தீபக் நான் போட்டிருக்கிறாரு. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி தானே போடுறேன். உங்களுக்கு பிடிக்கல, தேவையில்லாமல் இவன் என் வீடியோ கண்டென்ட் போடுறான்னு நினச்சிங்கன்னா நான் டெலிட் பண்ண கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுறேன். நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் கான் நிறுத்தணும் அப்படின்றத பார்க்கவே இல்லை. முதல்ல அதை பார்க்கணும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டோபமைன் தெரியுமா? டோபமைன்றது ஒரு இன்ஸ்டன்டான போதை. அது எப்போ நம்ம மண்டையில் போய் ரொம்ப அதிகமாக ஹிட் ஆகுதோ அப்போ தான் ஒரு ஃபீலிங் கிடைக்குது பாருங்க. அந்த ஃபீலிங் ரொம்ப மோசமானது. அந்த ஃபீலிங் மட்டும் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா மோட்டிவேஷன் இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ண தோணாது, படிக்க தோணாது, வேலை பண்ண எதுவுமே தோணாது. நீ மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அதுக்கும் தாண்டி உன் கேரக்டர்லெஸ்ஸாக மாற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பாரு. ஒரு பொண்ணை நீ ஒரு பார்வை பார்க்குறப்பாரு, அந்த பார்வை உனக்கு தெரியும். உன்னை பார்த்து நீ துப்பிக்கணும்னு நினைப்ப. நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ கேவலமானவனா நீ இருக்கணும்னு நினைக்கிறியா? வேணான்னு நினச்சேன். இப்போவே நிறுத்து. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்லையும் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் சொர்க்கவாசல்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. எல்லா ரீலும் இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சிருக்கானுங்க. இதுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபீடை மாற்றுறது பதிலாக எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்களே. 1 மில்லியன் லைக்ஸு, 1 மில்லியன் ஷேர்ஸு, எதுக்கு? இவ்வளோ கேவலமாக மாறத்துக்கா? எவ்வளவோ நல்ல சின்ன பசங்க அவ்வளோ சாதிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் விட்டு ஒழிங்கடா, லைஃப் வீணாக போயிடும். தயவு செஞ்சு திருந்தி வாழ பாருங்கள். தீபக் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதானா போடுறேன். தயவு செஞ்சு நான் எந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ண கேட்டது கிடையாது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வீட்டில் எனக்கு அனுப்பாதரா நாயே. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிவிடுங்க. எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அவன் திருந்துவான். ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு எவனும் போக மாட்டான். அப்படி போனானா அவன் உண்மையான ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டான். அதை தெரிஞ்சுக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், எல்லாம் நிறுத்திடுங்க. வேறு எதுனா உங்கள் கோல்ஸை நோக்கி போக ஆரம்பிங்க. இந்த 2 நிமிஷம் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காக உங்கள் லைஃப்பை ஓட்டாதீங்க. இப்போவே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீடையும் உங்களோட க்ரோம் ஹிஸ்ட்ரி ப்ரௌசரையும் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. தேங்க்யூ. ஷேர் டு எவ்ரி ஒன். ப்ளீஸ் சே நோ டு கான்.